ஒரு 5 விஷயத்தை திறந்தோறும் நீங்கள் அதனால் ஏற்படக்கூடிய நிம்மதியை அனுபவித்துத்தான் பார்க்க வேண்டும். முதலாவது நாம் துவா செய்ய ஒரு 5 நிமிஷம் ஒதுங்கி இருந்து தனிமையிலிருந்து ரப்பிடத்தில் கண்ணீர் வடித்து நம்முடைய கல்விலிருந்து உருகி கண்ணீர் வடித்து கேட்டோம்னு சொன்னால் அவ்வளவு பாரமும் இறங்கிருங்க. அதே போல நாம் கொஞ்ச நேரமாவது அல்லாஹுடைய வேதத்தை வான்மண்டலத்திற்கும் பூமிக்கு மத்தியிலே கியாமத்து நாள் வரை ரப்பு தந்த பேர் அற்புதம். அல் குர்ஆனு ஹப்லுல்லாஹில் மதீன் மன் قال به صدق ومن عمل به رشد ومن اعتصم به فقد هدى الى صراط مستقيم. வான்மண்டலத்திற்கு பூமிக்கும் கியாமத்து நாள் வரை உள்ள பேர் அற்புதமான ஒரு கயிறு. அதனால அது ஓதக்கூடிய கொஞ்ச நேரமாவது எடுத்து பார்த்து ஓதக்கூடிய பார்த்தாலே நமக்கு வணக்கமாகக்கூடிய இபாதத்தாகக்கூடிய அதிசயம் உள்ள ஒரு செய்தி. மூன்றாவதாக நாம் ஒவ்வொரு நாளும் கொஞ்ச நேரமாவது திக்ர் செய்யும். ஏதோ ஒரு திக்ர். நான் ஹஸ்பன் அல்லாஹு நிஅமல் வக்கீல், அது குர்ஆனுடைய திக்ர். அது மாதிரி குர்ஆன்ல லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல்லாஹ் எவ்வளோ அற்புதமான திக்ருங்க. யாரும் எந்த கட்டத்திலும் எந்த நிலையிலும் உதவி செய்யலாத அந்த நேரத்தில் அந்த திக்ர். ஹதரத் நபியுல்லாஹ் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் ஸல்லல்லாஹு கேட்டாங்க, நாயகமே இது யூனுஸ் அலைஹிஸ்ஸலாமுக்கு மட்டும்தான். அல்லாஹ் அந்த ஆயத்தில் பின்னால் என்ன சொல்றான், கதாலிக்க நுஞ்சில் முஃமினீன், இதுபோல் முஃமின்களுக்கும் நாம் ஈடேற்றத்தை அளிப்போம், கவலையை போக்கி அவர்களுடைய சிரமங்களில் இருந்து மீட்சியை கொடுப்போம் நல்லா சொல்றானே பார்க்கலையான்னு கேட்டாங்க. இது மாதிரி குர்ஆன்லேயும் நிறைய திக்ர் இருக்குது, ஹதீஸ்லேயும் நிறைய திக்ர்கள் இருக்குது. ஒவ்வொரு நேரத்திலும் பள்ளிக்கு நடந்து வர்றோம், ஒரு 100 தடவை அதை ஓதிக்கிறோம், ஒரு 100 தடவை இந்த திக்ரை ஓதிக்கிறோம். அப்படி ஒரு நேமமாக திக்ரை பழக்கமாக ஆக்கி வைக்கக்கூடிய இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இன்னமல் அமால் பின்னியாத்துங்கிற ஹதீஸை கொண்டு தொடங்குறாங்க, ஒரு திக்ரத்தை கொண்டு தான் முடிக்கிறாங்க. கலிமத்தானி ஹஃபீஃபத்தானி அலல் லிசான் ஸகீலத்தானி ஃபில் மீசான் ஹபீபத்தானி இன்தர் ரஹ்மான். 2 வார்த்தைகள் நாவிலே சொல்வதற்கு லேசானது, ரப்பினுடைய தராசை நெருக்கக்கூடிய நன்மையை நெருக்கக்கூடிய தராசிலே கனமானது, ரஹ்மானுக்கு ரொம்ப நேசமானது. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அஸீம். போதும். நீ கேரளத்தில் எல்லாம் பார்த்தீங்கன்னா மகரிபுக்கு முன்னால் பள்ளிகளில் என்ன செய்வாங்க, சத்தம் போட்டு ஓதக்கூடிய ஒரு பழக்கம், எல்லாரும் சேர்ந்து ஓதக்கூடிய ஒரு பழக்கம் இருக்குது இல்லையா? அவ்வளோ மாண்பான திக்ருகள். அதனால ஏதோ ஒரு திக்ரை நியமமாக செய்து வரக்கூடிய ஒரு பழக்கத்தை காலை மாலையில் நாம் வைத்துக்கொள்ள வேண்டும். அது மாதிரி ஒவ்வொரு நாளும் ஏதோ குறைஞ்ச அளவாவது ஒரு சின்ன சதக்கா, ஒரு ஆளுக்கு ஒரு ரூபா கொடுக்குறோன்னு வைங்க, ஒரு கேட்டு வர்றாரு ஒரு 10 ரூபா கொடுக்குறோம், ஏதோ ஒரு சதக்கா இல்லாமல் நம்முடைய நாள் கழியக்கூடாது. அதிரத்து எதுவும் அவருக்கு காசு தர்றதுக்கான கேட்குறாரு நினச்சிக்கிறாரு, நான் எனக்கும் சேர்த்தேன்னு சொல்கிறேன், எனக்கு 1 ரூபாய் இருக்குது, 2 காது இருக்குது. அதனால் நாம் என்ன செய்யணும், ஒவ்வொரு நாளும் சதக்கா இல்லாமல் நம்முடைய வாழ்நாள் கழிந்து விடக்கூடாது, ஒரு நாள் கூட கழியக்கூடாது. இதை நம்முடைய வாழ்க்கையில் பேணுதலாக்க வேண்டும். அதை போல் இங்கே அடிப்படையாக வைத்து எதை அடிப்படையாக வைத்து இந்த பெருவிழா நடத்தப்பெறுகிறதோ அந்த மாண்பான மஸ்ஜிதினுடைய அசல் விஷயம் தொழுகை. ஒவ்வொரு நாளும் 5 கால தொழுகையை நம்ம ஹிசாப் பார்க்கணும். இதிலிருந்து தொழுதுட்டோமா கரெக்டான. தொழுகையாளிகளை பொறுத்த வரையில் தஹஜ்ஜத் தொழுகை அவங்க ஃபர்து மாதிரி ஆக்கிக்கிறணும். தொழுகாதவங்க 5 தொழுகை கரெக்டாக தொழணும். தொழுகையாளிகளாக இருக்கிறவங்க அவங்க தஹஜ்ஜத் தொழுகையை நியமமாக பேணிக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் நியத் வைக்கலாமா? பாக்கியமானது. உலகத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அதாவது அல்லாஹ் தஆலா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த நேரம் தஹஜ்ஜுடைய நேரம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகத்தில் உதித்த நேரம், அவர்களுக்கு நுபுவத்து வழங்கப்பட்ட நேரம் தஹஜ்ஜுடைய நேரம், நுபுவத்து வழங்கப்பட்ட நேரம் தஹஜ்ஜுடைய நேரம். ஃபலா உக்ஸிமு பில் குன்னஸில் ஜவாரில் குன்னஸ் வல்லைலி இதா அஸ்அஸ வஸ்ஸுப்ஹி இதா தனஃபஸ் இன்னஹு லகவுலு ரசூலின் கரீம். விளக்கம் சொல்லல, ஹஸரத் மாற்ற கேட்டுக்காங்க. அது உலகத்தில் அல்லாஹ்வுடைய தூதரான ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் முதலாக நுபுவத்தை கொடுத்த நேரம் தஹஜ்ஜுடைய நேரம். அது மாதிரி அல்லாஹ் அடியார்களோடு நெருங்கி வரக்கூடிய நேரம் அந்த தஹஜ்ஜுடைய நேரம். அல்லாஹு தஆலா குர்ஆன் ஷரீஃபிலே தஹஜ்ஜுதை பற்றி மாத்திரம் இஷாரத்தன் கினாயத்தன் சராஹத்தன் 40 இடத்துக்கு மேலே அல்லாஹ் சொல்கிறான்.
யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம்கிட்ட போய் சொன்னாங்க இல்லையா, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் இந்த மாதிரி கிணத்துல தள்ளி விட்டோம், நினச்சாலே மனசில் வேதனையாக இருக்குது, எவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டோம், எங்களுடைய தகப்பனார் அவர்களை எங்களுக்காக நீங்கள் அல்லாட்ட மன்னிப்பு கேளுங்க, ஒரு நேரம் இருக்குது அப்போ நான் செய்கிறேன்னு சொன்னான். அது தஹஜ்ஜுத் நேரம்னு எழுதுவான். ஒரு 40 நாளைக்கு ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை தஹஜ்ஜுதில் நீங்கள் கேட்டு பாருங்கள், கண்டிப்பாக அது கபூலாகும். அதனால தொழுகை பொதுவாக குறிப்பாக தஹஜ்ஜுதினுடைய தொழுகை, இந்த 5 விஷயத்தை இன்ஷா அல்லாஹ் நீங்கள் பேணிக்கிறோம். அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் அந்த நசீபை தந்தரல் புரிய வேண்டும். அருமையானவர்களை, முதலாவது துஆ. துஆ கொஞ்ச நேரமாவது துஆ செய்யக்கூடிய பழக்கம். இரண்டாவது குர்ஆனுடைய ஆயாத்துகளை சில ஆயாத்துகளாவது ஓதக்கூடிய ஒரு உயர்வான தன்மை. மூன்றாவது திக்ர், அதை நம்முடைய கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். சதக்கா, அதாவது ஒருவருக்கு ஒரு சதக்காவுடைய தன்மை, அது அஸ்ஸஹி ஹபீபுல்லாஹ் வலவ் கான ஃபாசிகா. உலகத்தில் சில பாவங்களை செய்தாலும் சரி, யார் சதக்கா செய்கிறாரோ அல்லாஹ்வுடைய நேசர்னு வருது. அல்லாஹ்வுடைய நேசர் அவர். அந்த பண்பு நம்மள்கிட்ட வளர்த்துக்கிறோம். நிறைவாக நம்முடைய தொழுகை, குறிப்பாக தஹஜ்ஜுத். அருமையான பெருமக்களே, அதனால் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில், குடும்ப வாழ்க்கையில் நிம்மதிக்கு என்ன செய்யணும் ஹஜ்ரத்? 2 விஷயம்தான். குடும்ப வாழ்க்கையில் நிம்மதியாக இருக்கிறதுக்கு 2 விஷயம்தான். 2 வார்த்தை தெரிஞ்சுக்கிட்டால் போதும். சரி, சாரி போதும். எதை சொன்னாலும் சரி, ஏன் இப்படி செய்தீங்க, சாரி, முடிஞ்சு போச்சு. குடும்ப வாழ்க்கை நிம்மதி.